السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تزول قدم ابن آدم يوم القيامة من عند ربه حتى يسأل عن خمس: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما أبلاه، وماله من أين اكتسبه وفيما أنفقه، وماذا عمل فيما علم، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லோர்கள், ஆன்றோர், சான்றோர், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்னென்றும் பொழியட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வல்லா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இளமை ஓர் அருட்கொடை என்கின்ற கருப்பொருளை தாங்கி சில செய்திகளை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே மனித பருவங்களை பற்றி பேசும்போது மழலை பருவத்தை பலவீனமானது என்று குறிப்பிடுகிறான். முதுமை பருவத்தையும் பலவீனமானது, நரை பருவம் என்று எல்லாம் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இளமை பருவத்தை அல்லாஹ் குவ்வா என்று குறிப்பிடுகிறான். வலிமை, ஆற்றல், சக்தி, பவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் தூஃப், பலவீனத்திலிருந்தே அல்லாஹ் உங்களை படைத்தான். இது மழலை பருவத்தை குறிக்கிறது. அந்த நேரத்தில் ஒருவர் தமக்கு எதுவுமே அவரால் செய்து கொள்ள முடியாது. அதை மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. எல்லா வேலைகளையும் அடுத்தவர்கள் தான் செய்ய வேண்டும். நடக்க தெரியாது, உண்ண தெரியாது. எடுத்து பால் ஊட்டினால் பால் அருந்தும், தொட்டில போட்டா தூங்கும், இவ்வளவுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அதே மாதிரி முதுமை பருவம், அது மழலை பருவத்திற்கு நேர் எதிரானது. நடந்துகிட்டே இருக்கிறவர் திடீர்னு கால் வலிக்கும், கம்பு ஊனி நடக்க ஆரம்பிப்பார், ஆட்களை பிடித்து நடக்க ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூன் விடும், குனிந்து நடப்பார். அடுத்து நடக்க முடியாது, உட்கார்ந்துருவார். அதற்கு பிறகு படுப்பார், எழுந்திருக்க முடியாது, போய் சேர்ந்துருவார். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவத்தை அல்லாஹ் குறிப்பிடும் போது கூவா என்று குறிப்பிடுகிறான். ஆற்றல் மிக்க பருவம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உடல் வலிமையும் உள உறுதியும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு ஒப்பற்ற பருவம் தான் இளமை பருவம் என்பது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை என்ன என்றால், நம்முடைய இந்திய சமூகத்தில், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இளமை என்கின்ற அந்த சோர்ஸ் நிறைய இருக்கிறது. சில சமூகங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் பெரியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அந்த சமூகத்தில் மகப்பேறு என்பது மிகவும் குறைவாக இருக்கும். எனவே இளமை என்கின்ற அந்த சோர்ஸ், மூலம் இருக்குது பாருங்க, அந்த மூலம் இல்லாமலேயே போய்விடும். ஆனால் பொதுவாக இந்திய சமூகத்தில், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில்
இளமை என்கின்ற அந்த ஆற்றல் நிறைய இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான். துணிவும் துடிப்பும் உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த பருவம் என்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா அதனை வலிமை மிக்க பருவம் என்று குறிப்பிடுகிறான். அருமையான தோழர்களே, மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லும் போது சொல்வார்கள், the ignited mind of the youth is the most powerful resource on the earth என்று சொல்வார். இந்த பூமியிலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வளம் எது என்றால் பற்ற வைக்கப்பட்ட இளைஞர்களுடைய மனம்தான் என்று சொல்வார். அதாவது சூடேற்றப்பட்ட இளைஞர்களுடைய மனம்தான் இந்த பூமியிலேயே மிகப்பெரிய வளம் என்று சொல்வார். உண்மையிலேயே அந்த பருவம் தான் அனைத்திற்குமான அடிப்படை. அல்லாஹ் தஆலா உடல் வலிமையை கொடுக்கிறான், உள உறுதியை கொடுக்கிறான், மற்ற எல்லா விதமான வாய்ப்புகளையும் எல்லாம் கொடுக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்கிறானோ அதை பொறுத்துத்தான் அவருடைய எதிர்காலம் அமைகிறது. அருமையான தோழர்களே, அந்த வகையில் சாதனை நிகழ்த்துவதற்கு தேவையான எல்லா வளங்களையும் அல்லாஹ் அந்த காலகட்டத்தில் கொடுக்கிறான். துடிப்பை கொடுக்கிறான், துணிவை கொடுக்கிறான், துணிச்சலை கொடுக்கிறான், உடல் வலிமையை கொடுக்கிறான், எதையும் தாங்கும் இதயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், உள உறுதி, ஒரு காரியத்தை எடுத்தால் முடித்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த திடமான எண்ணத்தை கொடுக்கிறான். எல்லாமே அந்த காலத்தில் தான் நடக்கும். எனவே அருமையான தோழர்களே, அந்த காலம் என்பது எடுத்ததை முடிக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அந்த இளைஞர்களால் பயன்பெறும். அதே நேரத்தில் எந்த சமூகத்தில் இளைஞர்கள் பண்படுத்தப்படவில்லையோ, இளைஞர்கள் சீராக்கப்படாத ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகம் செல்லரிக்கப்பட்ட சமூகமாகத்தான் இருக்கும். வெளியில பார்க்கறதுக்கு நல்ல பிரகாசமா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள கரையான அரிச்சிருக்கும். இளைஞர்கள் ஒழுங்காக உருவாக்கப்படாத, இளைஞர்கள் சீராக்கப்படாத, பக்குவப்படுத்தப்படாத, பண்படுத்தப்படாத ஒரு சமூகத்தில் நிச்சயமாக அந்த இளைஞர்கள் அந்த சமூகத்திற்கு ஆபத்தாக மாறுவார்கள். அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரிக்கப்பட்ட சமூகமாக மாறி போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அருமையான தோழர்களே, வரலாறுல பார்க்கிறோம், நல்வழிப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வளவு பெரிய சாதனைகளை, மகத்தான துணிவு மிக்க எத்தனையோ மகத்தான காரியங்களை ஆற்றியிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள்ல வயதில் குறைந்த எத்தனையோ சஹாபாக்கள் பெண்ணும் பெரிய வேலைகளை செய்து முடித்தார்கள் என்று வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, முஸ்அப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, முஸ்அப் என்பது அவருடைய பெயர். அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் சொன்னா, மக்காவுல இன்றைய சொல் வழக்கில் அவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லணும், பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையன் அவர். அந்த குடும்பத்துல, அதாவது பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு செல்வ செழிப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அவர் பிறந்தார். ஒரு கட்டத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவர் ஒரு நாளைக்கு பல உடுப்புகளை உடுத்துவார், பல ஆடைகளை உடுத்துவார். அவர் பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியம் வித்தியாசமா இருக்குமா. மக்காவெங்கும் அவருடைய வாசனை திரவியம் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி போனாருன்னா முஸ்அப் போனாருன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிச் வாழ்க்கை, நல்ல ராயல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை. தாய் தன்னுடைய வெறுப்பை முஸ்அப் மீது கொட்டுகிறார். வேற வழி இல்லை, அந்த குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ்வோட தான் உட்கார்ந்திருக்கிறார். சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பாங்க,
பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு மனசெல்லாம் அவருடைய கடந்த காலத்தை நோக்கி போய்விடும். எப்படி வாழ்ந்த புள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் 40 வயசுல ஹிஜ்ரி 3ல உஹது போர்ல இறந்து போனார். நான் எதுக்கு இந்த வரலாறை சொல்றேன்னா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இறந்து போறதுக்குள்ள அந்த காலகட்டத்துல ஒரு குறுகிய காலகட்டம், அந்த கட்டத்தில் அவர் செய்த ஒரு மகத்தான சேவை என்ன தெரியுமா? ரமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இஸ்லாமிய பிரச்சாரம் பண்றாங்க. அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் பரப்புரை மக்காவின் எல்லா வீடுகளுக்கும் போகவில்லை. போகவில்லைன்னு அர்த்தம், எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா எல்லாரும் ஏத்துக்கறல. குறிப்பிட்ட சில இல்லங்கள் தான் அதை ஏற்றுக்கொண்டன, பல இல்லங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பு மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்னா விரல் வெட்டி எண்ணிடலாம். அந்த மாதிரி சில பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி மக்காவுல முழுசா போய் ரசூலுல்லாஹ்வுடைய பரப்புரை சேரவில்லை. ஆனால் ஒரு கட்டத்துல நபித்துவ 10ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 10 அல்லது 11, மதீனாவிலிருந்து ஹஜ் காலத்தில் சிலர் மக்காவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க மினா அப்படிங்கிற இடத்துல வச்சு அந்த மதீனாவிலிருந்து வந்த இந்த ஒரு 12 பேருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில ஒரு உரையாடல் நடக்குது. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல தான் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமிய பிரச்சாரத்தை அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. நபித்துவ 12ஆம் ஆண்டு 10வது ஆண்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை சொல்றாங்க. அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. ஏற்கனவே அந்த மதீனாவாசிகள் அவங்களுக்கு அருகிலே குடியிருந்த யூதர்கள் இறுதி காலத்தில் ஒரு நபி வருவார் என்று சொல்லிக் கொண்டே இருந்ததனால் அவங்களுடைய மனசுல பதிஞ்சு போயிருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொன்னதும் உடனே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டாங்க, எங்களோட ஒருத்தர் அனுப்பி வைங்க மதீனாவுக்கு, அவர் இஸ்லாமிய பரப்புரை இங்க மேற்கொள்ளட்டும், ஒருத்தர் அனுப்பி வைங்கன்னு கூப்பிட்டாங்க. அவ்வாறு அந்த மதீனாவாசிகளுடைய கோரிக்கையின் பேரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த சஹாபி யாருன்னு சொன்னா, இந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கு பெரிய வயசுல ஒண்ணும் கிடையாது, ஆனா அவருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த தெளிவு அவருக்கு இருக்கும். ஏன்னா இயற்கையிலே ஒரு ரிச்சான ஃபேமிலியில பிறந்தவர், பெரிய ஆட்களை எப்படி அணுகிறது, சின்ன ஆட்களை எப்படி அணுகிறதுங்கிற அந்த விவரம் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவரை அனுப்பி வைத்திருந்தார்கள். அருமையான தோழர்களே, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இங்கிருந்து போறாங்க 12 பேரோட. போனா அடுத்த ஆண்டு அதே ஹஜ் சீசனுக்கு மதீனாவிலிருந்து 70 சுற்று பேர் வந்தாங்க. மறு வருஷம் 70 சுற்று பேர் வந்தாங்கன்னா 72 பேர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அங்க நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 72 பேர் தான் டெலிகேட்ஸா வந்தாங்க, பிரதிநிதிகளாக வந்தார்கள், சிறப்பு விருந்தினர்களாக வந்தார்கள். அதுக்கு அடுத்த வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செஞ்சுட்டாங்க, ஹிஜ்ரத் போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவுல கால் வைக்கும் போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிங் மேக்கரா தான் போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகதியாக போகல, அங்க போகும்போதே எப்படித்தான் போனாங்கன்னு சொன்னா கிங் மேக்கரா தான் போனாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே அவங்க செஞ்ச ஆரம்ப கட்ட சேவைகள்ல மிக முக்கியமான ஒரு சேவை என்னன்னா, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினாங்க. அதுதான் உலகத்திலேயே முதலாவது வரையப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அதுல பல்வேறு விஷயங்களை முன்மாதிரியாக கொண்டுதான் உலக நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷனே உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல சொல்ல, கான்ஸ்டிடியூஷனை யார் எழுத முடியும்? யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவங்க எழுத முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் போகும்போதே அங்க எப்படி போறாங்கன்னா கிங் மேக்கரா தான் போறாங்க. அந்த அளவுக்கு கிங் மேக்கராக மதீனாவுல போய் கால் வைக்கிற அளவுக்கு மதீனாவுடைய மண்ணை பண்படுத்தியது யார்? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் எல்லா இடங்கள்லயும் என்ன செய்யல, அந்த மண் பண்படுத்தப்படவில்லை, முடியல. ஆனா மதீனாவுல இவர் போய் 2 வருஷத்துல அந்த மதீனாவின் எல்லா வீடுகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்து விட்டார். ஆனா ரசூலுல்லாஹ் போகும்போதே அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மக்களுக்கான தலைவராகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அப்ப எவ்வளவு பெரிய சேவை இது! இளம் வயதில் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை அது.
அதற்கு பிறகு ஒரு 3வது ஆண்டுல உஹது போர் வந்துச்சு. உஹது போர்ல அவர் இறந்து போறாரு. இறந்து போகும்போது அவருடைய வயசு 39 அல்லது 40. அப்படின்னா அதுக்கு ஒரு 10 வருஷ காலமாக அவருடைய சேவை எவ்வளவு பெரிய சேவை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப இப்படி மகத்தான சேவைகளை செய்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த துடிப்புள்ள அந்த பருவத்தில் செய்த அந்த சேவையாகத்தான் இருக்க முடியும். அதே போல நிறைய வரலாறை சொல்ல முடியும். உசாமா ரலியல்லாஹு அவர்களை தளபதியாக நியமித்து அதில் உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை வீரர்களாக சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வச்சாங்க. யாரை எதிர்த்து? கிழக்கு ரோமானியர்களை எதிர்த்து சண்டையிடுவதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட இராணுவத்தினுடைய தலைவர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு ஈக்குவலான வயசுல இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சாதாரண சிப்பாய்களாக இருக்க அந்த இராணுவத்தின் தளபதி பொறுப்பில உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வயசு தான். 17 வயசு. நிறைய பேர் போராட்டப்பட்டுக்கிட்டாங்க. என்ன மூத்த சஹாபாக்கள் இருக்கிற இந்த இராணுவத்துக்கு போய் ஒரு பச்சை பிள்ளையை போய் என்ன செய்வீங்க, தளபதியா நியமிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதி அறிஞ்சுதான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க கதையை. அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன வயசுள்ள சஹாபாக்கள் எத்தனையோ பெண்ணும் பெரிய சேவைகளை செய்ததை பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, ஐரோப்பாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறதுக்கு வழி அமைச்சு கொடுத்த தாரிக் பின் ஜியாத் அவருடைய இளமை பருவத்தில் தான் அந்த சேவையை அவரால் செய்ய முடிந்தது. அதற்கு பிறகு பார்க்கிறோம், பைத்துல் மக்திஸை விடுவித்த சலாஹுத்தீன் அய்யூபி அவருடைய வாழ்க்கை என்பது அதே இளமை பருவத்தில் தான் நடக்குது. இஸ்லாத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர்கள், இந்தியாவுடைய வடபகுதிக்கு, தென்பகுதிக்கு ஏற்கனவே வியாபாரிகள் மூலமாக அங்க வந்துருச்சு. வடபகுதிக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் முகமது பின் காசிம் ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்வார்கள். அவர் உள்ள வரும்போது அவருடைய வயசு என்பது 18. அப்போ 17, 18, 22 அவர் கான்ஸ்டான்டினோபிள், ரோமானியர்களின் கௌரவ அடையாளமாக இருந்த கான்ஸ்டான்டினோபிள் கிறிஸ்துவத்தின் தலைநகராக இருந்தது. அதை வெற்றி கொண்ட முகமது அல் ஃபாத்திஹ் அவருடைய வயசு 22 வெற்றி கொள்ளும் போது. இப்படி மகத்தான சேவைகளை செய்த எல்லோருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 20 வயசு, 22 வயசு, இந்த மாதிரியான காலகட்டங்கள், 30 வயசு, இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல தான் மகத்தான சேவைகளை, பெண்ணம்பரிய வேலைகளை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு தேவையான எல்லா வளங்களையும் அல்லாஹ் அந்த பருவத்தில் தான் கொடுக்கிறார். துடிப்பு, துணிவு, எதையும் எடுத்தால் செய்து முடிக்கக்கூடிய மன ஆற்றல், வல்லமை எல்லாம் அந்த பருவத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, அருட்கொடை என்று சொன்னாலே கூடவே சேர்ந்து பொறுப்பு வந்துவிடும். அப்ப அப்படின்னா இளைஞர்களாக இருக்கிற நமக்கு அல்லாஹ் அந்த அருட்கொடைகளை தந்து நமக்கு பொறுப்பை தருகிறான் என்பதுதான் அங்க முக்கியம். எப்பொழுது நமக்கு அது பொறுப்பாக மாறிவிடுகிறதோ அப்போது நாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியா, அவனுக்கு இளமையை தந்தனே, அந்த நேரத்துல மகத்தான ஆற்றல்களை வழங்கினேனே, அருட்கொடைகளை கொடுத்தனே, அதை வச்சு சமூகத்துக்கு நீ என்ன செஞ்ச என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஸூலு கதமு இப்னு ஆதம் யௌமல் கியாமத்தி மின் இன்தி ரப்பிஹி ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸ். 5 கேள்விக்கு பதில் சொல்லாம மறுமையில அல்லாஹ்வின் பக்கத்துல இருந்து எந்த மனிதனுடைய பாதமும் நகராதுன்னு சொன்னாங்க. நின்ன இடத்துல இருந்து யாரும் நகர முடியாது 5 கேள்விக்கு பதில் சொல்லாம சொன்னாங்க. அந்த 5 கேள்வியில முதலாவது கேள்வி, அன் உமரிஹி ஃபீமா அஃப்னாஹு, ஆயுளை எப்படி கழித்தாய், ஆயுளை எப்படி நீ கழித்தாய், முதல் கேள்வி. இரண்டாவது, அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, இளமையை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய், இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, வமாலிஹி, செல்வத்தை பற்றி, மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, எங்கிருந்து சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண, 2 கேள்வியாச்சு, மொத்த 4. 5வது கேள்வி, வமாதா அமில ஃபீமா அலிம, நீ கற்ற கல்வியை வச்சு என்ன செஞ்ச. இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாரும் நின்ற இடத்திலிருந்து நகர முடியாது மறுமை நாளில் என்று பெருமானார் சொன்னார். நல்ல கவனிங்க, ஆயுஷை பத்தி முதல் கேள்வி.
இரண்டாவது இளமையை பற்றி கேள்வி. ஆயுசுக்குள்ள இளமை அடங்குமா அடங்காதா? ஆயுசுன்னு சொன்னாலே இளமையின் உள்ள சேர்ந்து வந்துடும்ல. அப்ப பொதுவாக அந்த கேள்விக்கே பதில் சொல்லும் போது இளமைக்கான பதிலும் சேர்ந்து வருகிறது. ஆனா இளமை அல்லாஹ் தனியா குறிச்சு ஒரு கேள்வியா கேட்கறான் அப்படின்னா அந்த காலத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, ஒரு மகத்துவம் இருக்குது, ஒரு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருதா இல்லையா? அருமையான தோழர்களே, நாம சாதாரணமா நினைக்கணும். நமக்கு 18 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30, 40 வயசு அப்படின்னா அதை சாதாரணமா நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை என்று புரிந்து கொள்ளும். அந்த அருட்கொடையோடு சேர்ந்து அல்லாஹ் நமக்கு சில பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்கிறான், உனக்கு இளமையை தந்தன, நீ என்ன செஞ்ச என்று அல்லாஹ் கேட்பான். அருமையான தோழர்களே, அதனால இளமை பருவம் என்பது நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நாம் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் பயனாக ஆக வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை நம்முடைய மனப்பலகைகளில் ஆணி வைத்து அடித்ததை போல் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள அழிக்கவே கூடாது. இளமை பருவம் என்பது வெறுமன விளையாடி கழிப்பதற்கு அல்ல. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு புரிதல் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. நம்மளே என்ன சொல்றோம், சின்ன பிள்ளைங்க இப்படி அப்படிமா தான் இருப்பாங்கிறோம். யார சொல்றோம்? 3 வயசு பிள்ளையா, தோளுக்கு மேல வளர்ந்துருக்கிற 20 வயசு 18 வயசு பையனை பார்த்து சொல்றோம் சின்ன பிள்ளைங்க இப்படி அப்படிமா தான் இருப்பாங்க. அது எப்படி இப்படி அப்படிமா இருக்க முடியும்? மார்க்கத்தினுடைய பார்வையில ஒரு மனிதர், ஒரு இளைஞன் பாலிக ஆயிட்டா, மேஜர் ஆயிட்டா, பொறுப்பு வந்து விடுகிறது. பொறுப்பு வந்ததற்கு பிறகு எப்படி சின்ன பிள்ளையா இருப்பான்? எப்படி எப்படி அவன் இப்படி அப்படிமா இருப்பான்? எப்படி நாம அதை அனுமதிக்கிறோம்? அருமையான தோழர்களே, இப்படி அப்படிமா இருப்பான்னு சொல்றதுங்கிறது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலை. நம்முடைய பிள்ளைகளை நாமே நாசப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ளும். அப்படி எப்படிமா இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் அவர்கள் தூய்மையாக வாழ வேண்டும். அதற்கான வழிகாட்டல்கள் முன்கூட்டியே கொடுக்கப்பட வேண்டும். தோழர்களே, அப்ப அந்த வகையில இளமை பருவம் என்பது அது ஒரு பொறுப்பு சார்ந்த பருவம் என்கின்ற புரிதல் இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். பெரியவங்களுக்கும் வேணும், சின்ன பிள்ளைங்களுக்கும் வேணும், எல்லோருக்கும் வேண்டும். அருமையான தோழர்களே, அந்த காலத்துல எல்லா விதமான விஷயங்களும் சற்று தூக்கலாகவே இருக்கும். ஆசை என்பது அதிகமாகத்தான் வரும். ஏன்னா அதையும் அல்லாஹ் நிறைய கொடுப்பான். அந்த நேரத்துல அதை நாம் சரியாக அதுக்கான வரையறைகளை ஏற்படுத்தி கொண்டு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டு அது அந்த நல்ல வழிக்குள்ள அதை செலுத்தினால் மட்டும்தான் அது பயனுள்ளதாக அமையும். ஆனா அப்படி நாம அதற்கு வரையறை போட தவறினால் நம்முடைய ஆற்றல், நம்முடைய துணிச்சல், நம்முடைய வலிமை, நம்முடைய ஆசை எல்லாமே தடமாறி போகும்போது அந்த இளமை என்பது மிகப்பெரிய சீரழிவை கொண்டு வந்து. அதனால்தான் தோழர்களே, குறுகிய காலத்தில், அதாவது கொடுக்க வேண்டிய காலத்தில் அவர்களுக்கு நல்வழிகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்திற்கும் பெற்றோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அருமையான தோழர்களே, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட பல்வேறு விதமான பொருள்களை நாம் பார்க்கலாம். அதுல முக்கியமாக அவங்கள்ட்ட உள்ள தடம்பொருள்களில் இது ஒண்ணு முக்கியமா இருக்கும். என்ன அப்படின்னா, சபலம் என்பது ஒன்று இருக்கும். அல்லாஹ் இளமைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது. நிச்சயமாக சபலம் என்பது இருக்கும். அதிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்கள், வேற விஷயம். ஆனா இல்லாம இருக்காது. ஏன்னா அந்த நேரத்துல அவருக்கு அந்த உணர்வு தேவை இருக்கிறது. அப்பதான் அவன் ஒரு ஃபேமிலி மேனா மாற முடியும், ஒரு குடும்பஸ்தனா மாற முடியும், பிள்ளைய பெற்றுக்க முடியும், சமூகத்தை அவன் என்ன செய்ய முடியும், வளர்க்க முடியும். எனவே அந்த ஆற்றல், அந்த சிந்தனை, அந்த எண்ணம் அவனுக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் அல்லாஹ் கொடுக்கலாம். ஆனா அதற்கு வரையறை கட்ட, அதற்கென்று ஒரு தடம் போட்டு சரியான வழிகளுக்குள்ளே அதை செலுத்த தவறினால், அது தடம் புரண்டு போனால் மிகப்பெரிய சேதாரத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும். இந்த புரிதல் தயவு செய்து பிள்ளைகளுக்கும் வேண்டும், பெற்றோர்களுக்கும் வேண்டும். இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம பிள்ளைங்க அப்படியான தவறுகளை செய்து விடாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. குறிப்பா நான் என்னுடைய இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், அந்த நேரத்தில் சிற்றின்பத்திற்கு, கொஞ்ச நேர ஆசைக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை பலியாக்கி விடாது, இதையா கொடுத்துறாதீங்க. அந்த நேரத்துலதான் கட்டுப்பாடு என்பது மிகவும் அதிகமாக தேவை. இந்த உலகத்துல நமக்கு பசிச்சா சோறு கிடைக்குது இல்லையா?
நமக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் நம்ம தேவையை பூர்த்தி செய்வதற்கு பெற்றோர்கள் உதவி செய்கிறார்கள். அதே போல நேரமும் காலமும் வரும்போது நம்முடைய இயற்கையான அந்த ஆசைக்கு வடிகால் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது பொறுப்பு. அதுக்கு முன்னாடியே நாம சபலம் உள்ளவர்களாக இருந்து விட்டால் அது என்ன ஆயிரும் சொன்னா, தமிழ்ல இப்படி ஒரு சொல் வழக்கு போறேன், பிஞ்சிரிய பழுத்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்க. பிஞ்சிரிய பழுத்ததுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? காலம் வர்றதுக்கு முன்னாடி பழுத்தா அது பழம்னு சொல்ல முடியாது. பழம்னா என்ன செய்யணும்? இனிக்கணும். சாப்பிடுறதுக்கு ருசியா இருந்தா தான் பழம் அதுக்கு பேரு. ஆனா பிஞ்சிரிய பழுத்துச்சுன்னு சொன்னா அது கசக்கத்தான் செய்யும். அப்ப சமூகத்திற்கு பயன் இல்லாமல் போய்விடும். காலம் அந்த காலம் வருவதற்கு முன்பு நாம் அனைத்தையும் அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தால் நாம் சமூகத்திற்கு கசப்பானவர்களாக மாறிப்போம். சமூகத்தால் ஒதுக்கப்படக்கூடிய ஆள்களாக மாறிப்போம். அந்த நேரத்துலதான் மனக்கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியமான தேவை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இளைஞர் சமுதாயமே, உங்களில் தாம்பத்தியம் நடத்துவதற்கு, குடும்பத்தை கட்டி கொண்டு போறதுக்கு யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க கல்யாணம் முடிச்சுக்கங்க. இல்லாதவங்க என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லாதவங்க என்ன செய்யணும்? நோன்பு வைங்க. அது உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தும், உங்களுடைய கற்பை காக்கும் என்று சொன்னார். கற்பை காக்க வேண்டிய பொறுப்பு, கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தோழர்களே, ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை நான் இங்கே சொல்வதை என்னுடைய பொறுப்பாக நினைக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு அதுக்கு முன்னாடி சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டிய, நினைவு கூறப்பட வேண்டிய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துல அடிமையாக விற்கப்பட்டு அந்த எகிப்தின் அமைச்சருடைய வீட்டுக்கு பணியாளராக போகிறார்கள். அடிமையாக போறாங்க. ஆனா அல்லாஹ் அவருக்குன்னு ஒரு அழகை கொடுத்திருந்தான், நல்ல வசீகரத்தை கொடுத்திருந்தான். அதனால எந்த வீட்டுக்கு அவர் அடிமையாக போனாரோ அந்த வீட்டினுடைய எஜமானியமாவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆபத்தாக அமைந்தார். ஏன்னா அவ்வளவு வசீகரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பார்க்கிற யாரும் அவருடைய வசீகரத்தால் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். அதனால அந்த வீட்டுக்கார அம்மா, ஹவுஸ் ஓனர் ஈர்க்கப்பட்டதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆச்சரியம் இல்லை, ஈர்க்கப்பட்டாங்க. என்ன ஆச்சு? ரமையான தோழர்களே, அந்த பெண்ணிடமிருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவறு செய்வதற்கான அழைப்பு வருகிறது. தவறு செய்வதற்கான அழைப்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறது. இந்த நேரத்துல தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடமாக அமைகிறது. நல்ல யோசிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த தவறை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது. அதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்க ரீதியாக வர பிரச்சனை அடுத்து, ஆனா உலக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. முதல்ல தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் திறந்தே இருந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய யோக்கியத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள். சில பேர் இருப்பாங்க, சூழல் வாய்க்காத வரைக்கும் தான் யோக்கியனா இருப்பான். சூழல் வாய்த்ததற்கு பிறகும் கட்டுப்பாடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஒழுக்க சீலர்கள். சூழல் வாய்க்க வேண்டும் இல்லையா? சூழல் வாய்த்ததற்கு பிறகு யார் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஒழுக்க சீலர்கள். சூழலே வாய்க்கலன்னு வச்சுக்கங்க, அப்ப நான் ரொம்ப ஒழுக்க சீலன் உள்ளவன் அப்படின்னு சொல்ல முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்ததற்கு பிறகு தங்களுடைய ஒழுக்கத்தை நிரூபித்தார்கள். ரெண்டாவது பாருங்க, தவறு என்பது வேற ஊர்ல நடக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த ஊர் என்பது கனான், அதாவது இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனா. ஆனா இந்த தவறு நடப்பது எகிப்துல, வேற ஊர்ல நடக்குது. வேற நாட்டுல வேற ஊர்ல நடக்கக்கூடிய தவறு என்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படியே நாம 4 பேருக்கு அம்பலமானாலும் தெரியாதவங்கள்ட்ட தான் அந்த பிரச்சனை வரும், தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த பிரச்சனை வர. ஆனா உள்ளூர்ல நடந்துருவீங்க தப்பு, நம்ம பெரியவாப்பா திட்டுவாரு, கூட பிறந்தவங்க திட்டுவாங்க, நம்ம ஜமாத்துல திட்டுவாங்க, அசிங்கமா இருக்கும், எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க. ஆனா வெளியூர்ல தப்பு நடந்தா இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அந்த அம்பலமானா கூட பெரிய அளவுல மானம் பறி போகாது. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தப்பு எங்க நடக்க இருந்தது? வெளியூர்ல தான். பெரிய அளவில் அவர்களுக்கு மானம் பாதிக்கப்பட போவதில்லை என்கின்ற சூழலும் இருந்தது. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. வாப்பா, உம்மா, உடன்பிறப்புகள், சொந்தக்காரங்க எல்லாரும் வெளியூர்ல தான் இருக்கிறாங்க. அப்ப எனவே தவறு செய்வதற்கான வாய்ப்பு இங்கே நிறைய வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டும். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவங்க எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுடைய எஜமானி அம்மாவே தப்பு செய்ய கூப்பிடுறாங்க, அவங்களே தப்பு செய்ய கூப்பிடுறாங்க.
அந்த அம்மா மூச்சு விடாத வரைக்கும் இது வெளியில தெரிய போறதே கிடையாது. அப்போ இது இன்னும் தப்பு செய்வதற்கு வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அவங்க தானே சொல்லணும், அவங்க சொல்லாட்டி வெளியே தெரியாது இல்ல. அப்போ ரகசியமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா ஏனா தானாங்கிற பொம்பளை இல்ல, அழகும் வசீகரமும் உள்ள அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண். அபிசலாசம் அவர்கள் அதிசயம் சொன்னாங்கல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை 7 பேருக்கு கொடுப்பான். அதுல ஒருத்தர் யாருன்னா ரஜுலுன் தாத்துஹு இம்ரஅத்துன் தாத்த மன்சிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒருவரை தவறு செய்ய அழைக்கும் போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி யார் ஒதுங்கி சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் தன்னுடைய விசேஷமான அரசின் நிழலை கொடுத்து காப்பாற்றுவான் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்க வருது. அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண், மரியாதை உள்ள ஒரு பெண் தவறு செய்வதற்கு அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இது துரோகம், எனக்கு சாப்பாடு தர்றவருக்கு, எனக்கு உப்பிட்டவருக்கு நான் செய்யக்கூடிய துரோகம், இது செய்ய முடியாதுங்கிறான். அது மட்டுமல்ல தோழர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னா அடுத்து பாக்குறோம், அந்த அம்மா என்ன செய்யுதுன்னு சொன்னா தவறுக்கு அழைப்பதுல சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது. இந்த பெண்மணி சற்று முரட்டுத்தனமாக நடக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்று சொன்னால் நான் உன்னை பத்தி புகார் கொடுத்துருவேங்கிறான். புகார் கொடுத்துருவேன். அவருடைய கணவர் எகிப்தின் முக்கியமான துறையில் அமைச்சராக இருப்பவர், புகார் கொடுத்துருவேன் மிரட்டுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கும் மடியவில்லை. கடைசியில் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா குர்ஆன் சொல்லுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல அந்த பெண்மணி தவறு செய்வதன் இறுதி கட்டத்திற்கு போய்விட்டார். ரூம் கதவை அடைச்சாச்சு. குர்ஆன்ல சொன்னாங்க, கல்லகத்தில் அபுவாப, வாசல்களை சாத்தி விட்டார், ஜன்னல்லாம் அடைச்சாச்சு. தவறு செய்வதன் கடைசி கட்டம் அது. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விஷயத்துக்கு முதல்ல முண்டி அடிக்கிறவன் ஆம்பளையா தான் இருப்பான், இவன் தான் நேரா போவான் இதுக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு பெண்ணை அழைக்கிறார், விரட்டுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஒழுக்க சீலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு விரண்டு விடுகிறார்கள். விரண்டோடி போறாங்க. இந்த அம்மா துரத்திக்கிட்டே ஓடுது. திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா கணவர் வந்துடுறாரு. கணவர் வந்தோடனே இந்த அம்மா என்ன செய்யுதுன்னு சொன்னா பழியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போடுது. அவர் தான் என்ன தப்பு பண்ண வந்தார், பழியை தூக்கி போடுது. ஆனால் அங்கிருந்த ஒரு மனிதர் கொடுத்த ஒரு ஆலோசனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி என்பதை அங்கே நிரூபித்தது. என்ன அவர் சொன்னாருன்னா, நீங்க பாருங்க, சட்டை எங்க கிழிஞ்சிருக்குன்னு பாருங்க, முன்னால கிழிஞ்சிருக்கா பின்னால கிழிஞ்சிருக்கான்னு பாருங்க. சட்டை முன்புறமா கிழிஞ்சிருந்தா யூசுப் தப்பு செஞ்சாருன்னு அர்த்தம். சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா யூசுப் தப்பு செய்யல, உங்க வீட்டுக்காரமா தான் தப்பு செஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. கடைசியில பார்த்தா சட்டை கிழிஞ்சது பின்பகுதியில. அப்படிதான் அவருடைய எஜமானருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, தப்பு இவர்கிட்ட இல்ல. இன்னைக்கு குந்தி மினல் காத்தியின், மனைவியை பார்த்து சொன்னார், நீ தான் தப்பு பண்ணிருக்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுன்னு போயிட்டாரு. அதுக்கு பிறகு நம்ம சும்மா இருந்துச்சா? ஊர்ல ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் போய் வேலைக்கார பையனையே நம்ம விரும்புது அப்படின்னு ஊர்ல அசிங்கமா பேசுறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, நான் ஏன் இவரை விரும்புறேன் அப்படிங்கிற நியாயத்தை மத்தவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு ஒண்ணு பண்ணுது. அந்த விருந்து ஏற்பாட்டுல என்ன வைக்குதுன்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒரு தட்டுல பழத்தை வச்சு ஒரு தட்டியும் சேர்த்து வச்சிருது. சாப்பாடுனா சமைச்சு வைக்கல, பழத்தை வச்சிருது. அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பெண்கள் அந்த கத்தியை எடுத்து பழத்தை வெட்டி சாப்பிடணும். ஊர்ல உள்ள முக்கியமான பெண்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, அதை எடுத்து வெட்டி வெட்டுறதுக்காக போகிற நேரத்துல இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, யூசுப் அந்த இடத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடந்து போங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்த அப்படி கிராஸ் பண்ணி போயிருங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கிராஸ் பண்ணி போறாரு. போன உடனே எல்லா பெண்களுடைய பார்வையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகின் மீது வந்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகில் ஈர்க்கப்பட்டு கடைசியில் என்ன ஆயிருதுன்னா, பழத்தை வெட்ட போனவங்க எல்லாரும் கையை வெட்டிக்கிட்டாங்க. இதை நான் கதை சொல்லல, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. அப்பதான் அந்த பெண்மணி சொல்லிச்சான், பத்தீங்களா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கையை எடுத்துக்கிட்டீங்களே, என் வீட்லயே இந்த பையன் இருக்கானே, நான் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு தன்னுடைய தவறான போக்கை என்ன செஞ்ச அந்த பொம்பளை அந்த நேரத்துல நியாயமாக ஆக்கியது. அதுவும் நடந்துச்சு.
அதுக்கு பிறகு இன்னொன்னு செஞ்சுச்சு, நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கலன்னு சொன்னா உன்னை ஜெயில போடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு, மிரட்டுச்சு. அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் சொன்னார்கள், ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, எந்த தவறை செய்வதற்கு என்னை அவர்கள் அழைக்கிறார்களோ அதை விட நான் சிறையில் இருப்பது எனக்கு மிகச் சிறந்ததுன்னு சொன்னான். நான் ஒழுக்க கேடனாய் உப்பரிகளில் வாழ்வதை விட ஒழுக்க சீனனாய் சிறை கொட்டடியில் வாழ்வது எனக்கு மிகச் சிறந்ததுன்னு சொன்னான். தோழர்களே, நல்ல யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய கற்பை, தங்களுடைய சபலத்தை காப்பாற்றிக் கொண்ட காரணத்தினால், சபலத்தை தவிர்த்து தங்களுடைய ஒழுக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஏற்றத்தை வைத்தான் என்பதை நீங்கள் கவனிக்க. அதுதான் நமக்கான பாடம். அதுதான் நமக்கான பாடம். அந்த வளர வேண்டியது ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் அந்த ஆசைக்கு பலியாகி இருந்தார்கள் என்று சொன்னால் பிற்காலத்தில் அவர்களுக்கு வந்த அந்த உச்சத்தை உயர்வர்கள் தொற்றுக்கவே முடியாது. அதெல்லாம் பாழா போயிருக்கும். இதுதான் நமக்கான பாடம். ரமையான தோழர்களே, நாம் நமக்கு வரக்கூடிய சிற்றின்ப ஆசைகள், சபலங்கள், இவற்றை வளரக்கூடிய காலங்கள் தயவு செய்து ஒதுக்கி வைக்க வேண்டும். நாம கல்யாணம் முடிக்க போற புள்ள இனிமே பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே பிறந்து ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும். காலம் வந்தா கண்டிப்பா, காலம் கணிஞ்சா நாம கல்யாணம் முடிக்கத்தான் போறோம். அந்த நேரத்தில் நமக்கு தேவையான எல்லாமும் அங்கே கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொத்தி வச்சுக்கிட்டு உட்காரணும். அப்பதான் எதிர்கால வாழ்க்கை சிறப்பானதாக. இல்லைன்னா நாம அந்த சிற்றத்திற்கு, அந்த சபலத்திற்கு பலியாகிவிட்டோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் எழவே முடியாத அளவுக்கு வீழ்ச்சியை அடைந்துள்ளோம். அதுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கான மிகப்பெரிய பாடம். அதுவும் நம்முடைய முஸ்லிம் சமூகம் இன்றைய காலகட்டத்தில் இந்திய அளவிலும் உலக அளவிலும் மிகப்பெரிய கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. அவர்களுடைய விழிப்பு என்பது மிக முக்கியமானது. அவர்களுடைய ஒழுக்க விழுவம் என்பது மிக முக்கியமானது. அவங்க தங்களை நிலைநிறுத்தி கொண்டால் மட்டும்தான் வருங்காலத்தை அவர்களால் தூக்கி நிறுத்த முடியும். அவங்களே தக்கைகளாக தான் வச்சுக்கங்க, குடும்பத்தை அவங்களால காப்பாற்ற முடியாது, சமூகத்தை அவங்களால காப்பாற்ற முடியாது. தூக்கி சமூகம் என்பது ஒரு பாரமான ஒரு பொருள், பாரமான ஒன்று. குடும்பம் என்பது ஒரு பாரம். அதை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தியை தான் இறைவன் அதாவது தீய வழியில் கொண்டு போய் விடாமல் அதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள சொல்ல சொல்றான். அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதைத்தான் வலிமை என்று சொல்கிறான். அந்த வலிமையான பருவத்தை வீணெடுத்து விட்டால் நாளை இறைவனிடத்தில் என்ன பதில் சொல்வோம் என்பதையும் தயவு செய்து நாம் இங்கே நினைக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் அது ஒன்று என்றும் சொன்னார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட பருவத்தை பெற்றவர்கள் தயவு செய்து அதை சரியான வழியில் செலவு செய்ய வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அப்படிப்பட்ட சரியான வழியில் அவர்களை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அப்படிப்பட்ட உணர்வு மிக்கவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்கின்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.